ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல்ல ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்மே நம்ம வந்து டைம்லி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே வந்து சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் கூட நம்ம ப்ரிடிக்ட் பண்ணபடி ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே வந்து ஸோ கீழே மேலேன்ட்டு டெய்லி வந்து ஒரு 600 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான லைவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த டெலகிராம் சேனலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோவும் டிஸ்க்ளைமர் அப்ளேட். நான் வந்து செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவலாக செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்துருக்கோம் நண்பர்களே. அதாவது என்னன்னா 60 டேஸ் சேலஞ்ச் அது. வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு நான் வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா பிரேக் அவுட் ட்ரேட் அண்ட் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுமா இல்லை அது கரெக்டாக போகுமா ஸோ அப்படின்றத பற்றி வந்து ஒரு சின்ன இதுதான் பார்க்க போதும். இது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் வந்து ஆகுதுன்னும் போது அது பிரேக் அவுட்டா இல்லை ட்ராப்பா, சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதா இல்லைனாக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ண போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கிப்பர் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை தான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா சில பல இடங்கள்ல வந்து நமக்கு வந்து இதில் வந்து வந்திருந்தது. அதாவது என்ன அப்படின்னாக்கா பைன்ற மாதிரி வந்து பல இடங்கள்ல வந்து போட்டு அனலிஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, அதனால தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பற்றி பேசுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டாக்ல வந்து எப்படி வந்து இதுவாயிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 2015 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஓ வந்து 500 520 155 ரேஞ்சில் வந்து அவங்க வந்து ஐபிஓ வந்து வந்திருக்காங்க. அங்கேருந்து அப்படியே சின்ன ரைஸ் ஆகி அப்படியே வந்து கீழே ஃபால் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு வந்து மேஜர் வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஸோ இங்கே தான் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுடைய சார்ட்டுக்கும் என்னோட சார்ட்டுக்கும் ஒரு சில ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மைனரா. அது என்ன ரீசன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஏடிஜே வந்து நான் வந்து ஆன் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் இங்கே வந்து லாகரிதமிக்கும் நான் ஆன் பண்ணியிருப்பேன். இது ரெண்டும் நீங்களும் ஆன் பண்ணிங்கன்னா 2 பேர் சார்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் ஆகிடும். ஸோ இது ஏன் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செப்பரேட் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் ஃபார்ம் ஆகிருக்கிற டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு மேஜர் லெவல்ஸாக நான் வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து இப்போ வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து இது பண்ணிட்டோம், லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு உள்ள போயிடலாம் நம்ம. வீக்லி டைம்க்குள்ள வந்து போனோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால நம்ம வந்து லைனை வந்து இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. பெட்டர் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னாக்கா மந்த்லி வந்து நான் வந்து பிளாக்ல போட்டுறேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து நான் எப்பயுமே வந்து மந்த்லி வந்து பிளாக்ல தான் போடுவேன். வீக்லி வந்து நமக்கு வந்து ரெட்லேயே இருக்கட்டும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இதே பேட்டர்னை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் என்னுடைய சார்ட்டில் வந்து பேக் லைன் பிளாக் கலர் லைன் பார்க்குறீங்களோ அது எல்லாமே மந்த்லின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுங்க. ஸோ ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து வீக்லி டைம் ஃப்ரேமு. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது மந்த்லியில் வந்து ஸ்டாக் வந்து இந்த இடத்த வந்து ஒரு சின்ன இது புல் பேக் பண்ணி கொடுத்துட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்டாக் வந்து இப்போ சைட்வேஸில் ஸ்லோவாக வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து வந்து நம்ம வந்து டாப்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போடுவோம் நம்ம. இப்படி போட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியுது இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே கீழேருந்து நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மேலே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு இப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வீக்லியில் வந்து தெரியுது. ஸோ எனக்கும் தெரியல இதை தான் பேஸ் பண்ணி எல்லா அனலிஸ்ட்டும் வந்து இதுக்கு வந்து பிரேக் அவுட்ல வந்து இதுவாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் தராங்களா இல்லையான்றது. பட் ஆனால் நான் இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்டோம் அப்படின்னாக்கா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னென்ன இது இருக்குது இதில் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம் அப்படின்னாலும் லைட்டாக நான் வந்து இங்கே வந்து ஸ்டாக்கை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணி போனோம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது
ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இங்கே வந்து 1 டச், டபுள் டச், தேர்ட் டச், இங்கே வந்து ஃபோர்த் டச், இங்கே வந்து 5 டச்சஸ் வந்து ஆயிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து சிக்ஸ்த் டைம் வந்து டச்சஸ் வந்து இதுவாயிருக்கு. உங்களுக்கு டச்சஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து காமிப்போம் நம்ம. ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஃபைனல் டச் வந்து இங்கேயுமே நடந்ததுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 6 டச்சஸ் வந்து ஆயிருக்கு. ஆயிட்டு வந்து இங்கே வந்து ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபைனலைஸ்டாக வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. ஆனால் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க, யூஸ்வலாகவே வந்து இந்த பிரேக் அவுட் ட்ரேடில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸ்டாக் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் வந்து உடனே ஸ்டாக் வந்து மேலே போயிடும் அப்படின்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா ஸ்டாக் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் ஸ்டாக் வந்து மேலே போகுது, ஏன் ஸ்டாக் வந்து கீழே போகுது. ஸோ எந்த மாதிரி ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் கொடுத்துட்டு போகும், ஆனால் எந்த மாதிரி ஸ்டாக் வந்து புல் பேக் கொடுக்காது அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிளியராகவே தெரியும் அது என்ன ரீசன் அப்படின்றது. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து புல் பேக் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரீசன் இல்லாமலாம் வந்து இருக்காது. ஆனால் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து தப்பாக சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து சில ஸ்டாக்ஸ் இப்படி போகும், சில ஸ்டாக்ஸ் அப்படி போகுன்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வந்து அவங்க செக் பண்ணது அப்படி தான். ஆனால் நமக்கு வந்து க்ளீனாக தெரியும் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிட்டு இதுவாகும், எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து கீழே இதுவாகும் அப்படின்றத. ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ரிவீல் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ பிரேக் அவுட் ஆனோடனே மெஜாரிட்டி எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்டர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா மேலே போயிட்டு ஸ்டாக்கு கீழே வந்து ப்ளூ கலர் கேண்டில் இது புல்லிஷ் கேண்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து இதுவாயிருப்பாங்க. ஸோ இந்த சின்ன 4 கேண்டில் 4 டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து இங்கே வந்து ஆயிருப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனது மறுபடியும் கீழே வரும் அப்படின்றத. அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ என்னால் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களாலையும் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ சிம்பிள் தாங்க. நம்ம வந்து ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. அது வந்து உண்மைதான். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. ஆனா, அது வந்து எல்லா இடத்துலயும் ஆகாது. எத வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் என்னோட சார்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, நான் வால்யூம் இண்டிகேட்டரும் வச்சு இல்ல. எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்ல. ஆனா இங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் நம்ம வந்து லைன்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். இங்க பிரேக் அவுட் ஆனோனே இந்த இடம் வந்து இங்க போயிருக்குங்க. இங்கேருந்து அப்படியே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு லைன்ஸ் வந்து டிரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இப்போ இந்தோட இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேயுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ, இங்க வந்து 1, இங்க வந்து 2, இங்க வந்து 3. ஸோ, இப்போ எந்த ஒரு ஸ்டாக்குமே நான் சொன்னது உண்மதாங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ, இங்க வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுதாங்க. ஸோ, இங்க பிரேக் அவுட் ஆன உடனே மேல போச்சு. இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து ரெசிஸ்டன்ஸ்ல எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா அப்படின்னாக்கா, ஒர்க் ஆயிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனாக்கா, நீங்க இங்க வந்து ட்ரேட் எடுத்துருப்பீங்க. யூசுவலா என்ன பண்ணுவீங்கனாக்கா, இங்க வந்து ட்ரேட் எடுத்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேண்டிலோட லோவ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, இவ்வளோ பெரிய டார்கெட் வச்சுருவாங்க எல்லாருமே. இது என்ன ஆகும்னாக்கா, இங்க கரெக்ட்டா வந்து கேண்டில் பிரேக் அவுட் ஆனோனே என்ட்ரி எடுத்துருவீங்க. ஸ்டாக் மேல போயிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன வந்து யாருமே உங்களுக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழ வரும். கீழ வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல போயிடும். இதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஸ்டாப் லாஸ் வந்து அன்ட் ஆகுது. நான் ட்ரேட் எல்லாம் எடுக்குறேன். ட்ரேட் எல்லாம் என் டைரக்ஷன்ல போகுது. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, என்னோட எஸ்எல் மட்டும் ஹிட் ஆயிட்டு மேல போயிடுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து கீழ வந்து ஸ்டாக் வந்து எஸ்எல் வந்து இது பண்ணல. பட் ஆனா பாருங்களேன், இன்கேஸ் இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ். இன்னும் ஒரு சின்ன ஸ்பைக் குடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களோட எஸ்எல் எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கும். ஆனா, இது யாருக்குமே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல வந்து நம்ம என்டர் ஆகக்கூடாது அப்படின்றது. ஸோ, ட்ரெண்ட் லைன் உண்மதாங்க. இதோ ட்ரெண்ட் லைன் வந்து ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட்டும் மேல தாங்க போயிருக்கு. ஆனா, நீங்க வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க இத பேஸ் பண்ணினாக்கா, உங்களுக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ட்ரெண்ட் லைன் இதுவாயிடுச்சு. பட் இந்த ட்ரெண்ட் லைன் இத பார்க்கணும் இல்லையா? ஸோ, இத பார்க்கறது தான் வந்து நமக்கு வந்து பியூர் டெக்னிக்கல் நாலேட்ஜ், கம்ப்ளீட் டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் இத வந்து இது பண்ண முடியும். அத தான் வந்து வெளியில வந்து மெஜாரிட்டி பெர்சன்ஸ் வந்து யாருமே வந்து டீச் பண்ண மாட்றாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆனாலுமே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாரி கீழ வந்துரும். இப்போ நீங்க என்ன கேட்பீங்க, அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுனா எடுக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் நம்ம வந்து அடுத்த ஏரியாஸ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கன்சிடர் இப்போ வந்து இப்படி இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து இங்க வந்து எனக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இத வந்து நான் வந்து கிரீன் கலர்ல போட்டுக்கிறேன். ஸோ இத வந்து நம்ம வந்து இங்க வந்து ட்ரேட் எடுத்துட்டு இங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து பார்க்கணும்.
அகைன் வி ஹேவ் சம் hidden patterns. ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க இந்த ட்ரெண்ட் லைனும் விட்டுருங்க, ஸோ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் நம்ம எடுக்க முடியாதுங்க. ஏன்னா இங்கே வந்து வேற ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்குது. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா 1 2 3 டச்சஸ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஃபோர்த் டச். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு மறுபடியும் இதுக்கு இந்த இந்த இதிலே வந்து சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆனது வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிடும். இதனால தான் சில பேருக்கு வந்து ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க டைரக்ஷனில் வந்து போகாமல் சடனாக வந்து அப்படியே சைட்வேஸில் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து சல்லுன்னு வந்து கீழே வந்துடும். எல்லாருமே வந்து நியூஸை வந்து சொல்லுவாங்க. ஆனால் யாருமே வந்து இப்படி இருக்கிற ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் வந்து ஒன்று இருக்குது அப்படின்றத பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து 50-50 அக்யூரசி வரதுக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளால வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறத விட ட்ரேட் அவாய்ட் பண்ண நல்லாவே தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாமே நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த ஸ்டாக் வந்து ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஸ்டாக்கே கிடையாது. இங்கே இருக்கிற பிரேக் அவுட்டில் இது வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் 50-50. ஆனால் நம்மளுடைய வந்து அக்யூரசி வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து அக்யூரசி வந்து மோர் தென் 90% வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு எதில் வந்து பக்காவாக ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆயிருக்கோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கோ அதை நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஸோ ஓகே. இப்போ வந்து என்ன நீங்க என்ன கேட்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே கேட்குது. நான் வந்து எனக்கு இன்னொரு கேண்டில் வரட்டுங்க. ஸோ இந்த கேண்டிலும் பிரேக் அவுட் ஆகட்டும். ஸோ இந்த கேண்டிலும் வந்து பிரேக் அவுட் ஆகட்டும். இப்போ நான் இங்கே போய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கும் இன்னொன்று வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, இங்கே ஒன்று ஃபோர்த் டச்சு 4 டச் ஆகிட்டு இங்கே போயிருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த இது வந்து இந்த அளவுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஆனா வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து இங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னாக்கா, நீங்க மறுபடியும் இங்கேயும் பிளான் பண்ண முடியாது. இத பிரேக் அவுட்டா எடுத்துக்க முடியாது நீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம இங்க போடுவோம். பக்கா. யாஹ்! ஸோ இந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் இது வந்து இதுக்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு, மறுபடியும் இங்கேருந்து ஃபாலோ ஆயிடும். சரிங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தா நான் எப்படி தான் நான் ட்ரேட் எடுக்குது? அப்ப வந்து நம்ம பிரேக் அவுட் வச்சு எடுக்கக்கூடாதா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்ஸ் ஸ்டாக் வந்து இங்க வந்து போகுதா? ஸோ இங்க வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓகே. இதோ இருக்கு. இப்போ ஸ்டாக் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனோனே மேல போயிடுச்சு. மறுபடியும் கீழ வந்துருச்சு. மறுபடியும் மேல போயிடுச்சு. மறுபடியும் கீழ வரும். இப்படியே ஸ்லோவா போய் இங்க வந்துரும் ஸ்டாக். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா, இங்க நீங்க வந்து எடுக்குறீங்க ட்ரேட் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கும். இந்த லைன் வந்து இப்படி போகும் ஓரளவுக்கு. அப்ப நீங்க இங்க ட்ரேட் எடுக்குறீங்கன்னும்போது கிட்டத்தட்ட இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் உங்களுடைய ட்ரேடபிள் ஜோன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வருதா, இங்கெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்க வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணி, மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகுதா? க்ளோஸ் ஆகுதா? மறுபடியும் இங்க வந்து நீங்க ரீஎன்ட்ரி குடுக்கணும். ஸோ இந்த மாரி நமக்கு வந்து ட்ரேடபிள் ஜோன் அண்ட் நான் ட்ரேடபிள் ஜோன் அப்டின்ட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்ல. இல்ல அப்டின்னாக்கா, நம்ம தான் வந்து மார்க்கெட்ல வந்து அடி வாங்க போறோம் அப்டின்றது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னாக்கா, இல்லங்க எனக்கு இப்பவே வந்து இந்த மாரி நல்லா வந்து கேண்டில் வந்து ஃபார்மேஷன் வந்து வருது அப்டின்னாக்கா, நீங்க எடுக்கலாம். ஸோ இப்டி இருக்கு இல்லையா நம்மளோட லைன்ஸு? ஸோ இங்க போகுது. மறுபடியும் இங்கேருந்து வந்துருச்சு. இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேண்டில் ஃபார்மேஷன் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இன்கேஸ் வந்து இந்த கிரீன் கேண்டில் அடுத்து ரெட் மறுபடியும் இங்க வருது. இப்படி வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து எடுக்கலாம். ஆனா அகைன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டார்கெட் எங்க இருக்கும் அப்படின்னாக்கா, இங்க தான் இருக்கும். ஆனா இந்த டார்கெட் வந்து ஒரே நாள்ல நமக்கு வந்து அட்டைன் ஆயிடும் மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு எந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12.5%. ஸோ இந்த 12% டார்கெட் ஒரே நாள் ஹிட் ஆகுமா கேட்டீங்கன்னாக்கா, ஆயிடும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்க பாருங்க. ஸ்டாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாக் வந்து 5% கிட்ட குடுக்குது. 5லருந்து 15%லாம் கூட இந்த ஸ்டாக் குடுத்ததுக்கு. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது, இது வெறும் 12%னாக்கா, ஸ்டாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது, இது வந்து ஒரே நாள்ல வந்து அட்டைன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது என்ன ரீசன்னால இவ்வளோ நாள் வந்து சைட்வேஸ் இங்கலாம் போய் சைட்வேஸ்லாம் போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத ஸ்டாக்கு. ஸோ இங்கேருந்து ஒரே நாள்ல எப்படி போடுவோம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு இண்டரன்ஸும் கிடையாது. எந்த ஒரு டர்புலன்ஸுமே கிடையாது ஸ்டாக்குக்கு. ஸோ ஃப்ரீ டூ ஃப்ளோ மாரி சல்லுன்னு வந்து ஒரே நாள்ல வந்து போயிடும். இதுதான் ரீசன். ஸோ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாக்கா, ட்ரேட வந்து குயிக்கா குளோஸ் பண்ணணும். பட் ஹை ப்ராஃபிட்டபிளாவும் குளோஸ் பண்ணணும்.
அப்படி வச்சு பார்க்கும்போது ஏன் அப்படின்னாக்கா, அந்த கேப்பிட்டல வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 30,000 தான் இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க இங்க வந்து டிப்ளாய் பண்றீங்க 30,000 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து 12% கிடைச்சிருச்சு. ஒரு 4,000 கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா, அடுத்த நாள் நீங்க அந்த 30,000 எடுத்துட்டு போய் இதே மாரி வேற ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன கேப்பிட்டல் வச்சே வந்து நம்மளால சும்மா நம்ம வந்து நல்லாவே வந்து ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ட வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதுதான் ரீசன். பிரேக் அவுட் வந்து ஏன் நடக்குது? எங்கெங்க நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் நமக்கு. ட்ரேடபிள் அண்ட் நான் ட்ரேடபிள் ஜோன்ஸ் தெரிஞ்சு நம்ம வந்து பிரேக் அவுட்ன்னு தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னாக்கா பண்ணலாம். ஆனா இதுலயும் இன்னொரு பிரச்சனை எப்படி இருக்குனாக்கா, சில பேர் வந்து கேட்பாங்க, ஹவ் டூ பிக் தி மார்க்கெட் பாட்டம். மார்க்கெட் பாட்டம் வந்து நம்ம வந்து எப்படி எடுக்குறது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ மார்க்கெட் ட்ராப்ப வந்து நம்ம வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா முடியுங்க. ஏன் அப்படின்னாக்கா, எக்ஸாக்ட்டா முடியலனாலும் நம்மளால ஆன் அன் ஆவரேஜா வந்து கண்டிப்பா எடுக்க முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்மோனிக்ஸ் ஹார்மோனிக்ஸ் மட்டும் நம்மளால வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பா நம்மளால வந்து மார்க்கெட்டோட பாட்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா, ஹார்மோனிக்ஸ் பொறுத்தவரைக்கும், ஹார்மோனிக்ஸ் வந்து கிளியரா நமக்கு வந்து பாட்டம் லொக்காலிட்டி வந்து நமக்கு வந்து பக்காவா வந்து குடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஹார்மோனிக்ஸ் ஜோன் வச்சு பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த வீடியோல ஹார்மோனிக்ஸையும், பிரேக் அவுட்டையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹார்மோனிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது, இதுதான் வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் ஜோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சிரும் கிளீனா ஸ்டாக் வந்து இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றது ஹார்மோனிக்ஸ் ட்ரேட் வச்சு பண்றவங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும். அண்ட் பிஃபோர் நம்ம இத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க வந்து இப்போ இந்த மாரி இடத்துல பிரேக் அவுட் வச்சு எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் வச்சு எடுப்பேன். ஆனா மோஸ்ட்லி நான் வந்து ஹார்மோனிக்ஸ் வச்சு தான் வந்து ட்ரேட் எடுப்பேன். அது என்ன ரீசன்னாக்கா, என்னால வந்து ஹார்மோனிக்ஸ்ல தான் வந்து பாட்டம் பிக்கிங் வந்து பண்ண முடியும். அததான் வந்து இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹார்மோனிக்ஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியும் கிளியரா ஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருந்து வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துலயே நான் வந்து என்டர் ஆயிடுவேன். ஸோ ஹார்மோனிக்ஸ் ட்ரேடர் வந்து எங்க என்டர் ஆவாங்க அப்படின்னாக்கா, இங்கேயே வந்து என்டர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இங்கேயே என்டர் ஆயிடுவாங்க ஹார்மோனிக்ஸ் ட்ரேடர். ஆனா இப்போ வந்து பிரேக் அவுட் ட்ரேட் பண்றவங்க வந்து எங்க என்டர் ஆவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, பிரேக் அவுட்டுக்கு வந்து இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இங்கேருந்து இத வச்சு இங்க வந்து ஹார்மோனிக் ஜோன்ல நம்ம என்ட்ரி ஆகுற இடத்த அவங்க வச்சு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுகிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஹார்மோனிக்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் என்ட்ரி வந்துரும். ஹார்மோனிக்ஸ் ட்ரேடுக்கு வந்து ஹார்மோனிக்ஸ் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு இங்க ஒண்ணு ஃபார்ம் ஆகும். மறுபடியும் வந்து ஸ்டாக் வந்து மேல போயிட்டு என்ன ஆகும்? ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். மறுபடியும் வந்து ஸ்டாக் வந்து இங்கேருந்து இங்க மேல போயிட்டு, மறுபடியும் இங்கேருந்து சம்டைம்ஸ் வந்து கீழ வரும். ஸோ ரீஎன்ட்ரி ஆகும் ஹார்மோனிக்ஸ்லயே. ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஹார்மோனிக்ஸ் வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல நடக்கும். அதுக்கப்புறமா இங்க போயிட்டு ஒரு சின்ன மறுபடியும் இங்க ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து இப்படி பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா சல்லுன்னு வந்து இது வந்து ஷூட் அப் ஆயிடும். இது வந்து ஒரு மெத்தட். ஸோ ஒரு சில மெத்தட் வந்து ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்றபோது என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இங்க வருதா இந்த ஸ்டாக்கு, இங்க வந்தோனே மறுபடியும் இங்கேருந்து இப்படி போயிட்டு, ஸோ இங்க வந்து 1, 2, 3 டச் ஆயிடுச்சுங்களா? இப்போ மறுபடியும் இங்கேருந்து என்ன ஆகும்னாக்கா, பிரேக் அவுட் ஆயிடும். இப்போ பிரேக் அவுட் ஆனோனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இங்க வந்து என்டர் ஆவாங்க. ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பிரைஸ்ல தான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து என்டர் ஆவாங்க. ஸோ இந்த ஹைல தான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் உடைய என்ட்ரி இருக்கும். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னா யார் சொல்றேன்னாக்கா, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ். அவங்க தான் வந்து பிரேக் அவுட் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரேடர்ஸ் உடைய என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஹார்மோனிக்ஸ் ட்ரேடர்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி வந்து ஒரு 27% கிட்ட இவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு, எக்ஸிட் ஆகுற பிளேஸ் இவங்களுக்கு. ஸோ இவங்க எக்ஸிட் ஆகுற பிளேஸ்ல தான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரியே ஆவாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் என்னன்னாக்கா, கொஞ்சம் மொத்த ப்ராஃபிட்டுமே வந்து ஹார்மோனிக் ட்ரேடர் ஆல்ரெடி வந்து ஸ்டாப் போட்டு உறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து என்ன பண்றாங்கனாக்கா, நீங்க ஆல்ரெடி ப்ராஃபிட் நல்லா பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா ரிஸ்க். நீங்க வந்து என்கிட்ட குடுத்துருங்க ஸ்டாக்க. நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிடுங்க. நான் வந்து இதுக்கப்புறம் வர ரிஸ்க்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்க இங்க போய் வாங்குவாங்க. அது என்ன ஆகும்னா, மறுபடியும் அங்கருந்து சம்டைம்ஸ் கீழ வரும், சம்டைம்ஸ் மேல வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என்ன ரீசன் பார்க்கும்போது, இங்க வந்து நமக்கு வேற ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போய்க்கிட்டு இருக்கும். இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போய்க்கிட்டு இருக்கும். இத வந்து அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க. மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து இப்படி வந்து, இப்படி வந்து, இப்படி வந்து, இதுக்கு அப்புறமா போய் இங்க போய் வந்து இது ஆகும். பிரேக் அவுட் ஆகும். அதுக்குள்ள மறுபடியும் வந்து ஹார்மோனிக்ஸ் வந்து இங்க வந்து ரீஎன்ட்ரி எடுத்துட்டு அவங்க மறுபடியும் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க.
ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனா வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்பவே வந்து ஸ்மார்ட் பண்ணி வச்சிருக்கணும். எல்லா விதமான ட்ரெண்ட் லைன்ஸ், எல்லா விதமான பேட்டர்ன்ஸும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ ஹார்மோனிக்ஸ் எனக்கு வந்து ஹார்மோனிக்ஸும் தெரியும் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதும் தெரியுன்றதுனால எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து என்ட்ரி மிஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துப்பேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் என்னோட ஹார்மோனிக்ஸ் என்ட்ரி. பட் ஆனா இந்த இடத்துல நான் பார்க்கல ஸ்டாக்க இல்ல நோட் பண்ணி வச்சுட்டு அலாரம் போடாம நம்ம வந்து அலாரம் வந்து நான் செட் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. இன்கேஸ் நான் அலாரம் செட் பண்ணல அப்படின்னாக்கா, அலாரம் செட் பண்ணல இல்லனாக்கா நான் இந்த ஸ்டாக்க நம்ம அனலைஸே பண்ணல. பட் அனலைஸ் பண்ணும்போது ஸ்டாக் இங்க இருக்கு அப்படின்னாக்கா, நான் இங்க எடுக்க வேண்டிய என்ட்ரி மிஸ் அவுட் ஆனாலும் நான் வெயிட் பண்ணி இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல பிரேக் அவுட் ஆன உடனே ஒரு சில மத்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இங்க நான் வந்து என்டர் ஆயிட்டு என்னுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம அட்லீஸ்ட் வந்து ஒரு 50%க்கான சான்ஸ் என்ன இருக்கோ அத வந்து நான் வந்து ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணிப்பேங்க. ஸோ இந்த மாரி வந்து நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களோட கேப்பிட்டல் லூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கேப்பிட்டல் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும், நீங்க எடுக்கிற ட்ரேட் கரெக்ட்டா, தப்பா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களால வந்து அந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? ஹார்மோனிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ற மாரி எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அதோட அக்யூரசி வந்து உங்களுக்கு வந்து எப்ப தெரியும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து அத கம்ப்ளீட்டா வந்து மாஸ்டரைஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால மாஸ்டரைஸ் பண்ணிடாம நீங்க உங்களோட கேப்பிட்டல் லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா, நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆயிடுங்க. நன்றி நண்பர்களே.